வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கவிழன். இன்னைக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினமணி ஜனவரி 22. ஓகேவா? இன்னைக்கு என்னென்ன முக்கியமான நியூஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ. ஓகேவா? ஸோ அரசியல் சார்ந்த நியூஸ் இதில் வராது. அட் த சேம் டைம் நமக்கு சில விஷயங்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஓகேவா? ஏன்னா நம்ம போட்டித் தேர்வுகள் படிக்கும்போது யாராவது ஒருத்தவங்க நம்மள்ட்ட கேள்வி கேட்கும்போது அரசியல் சார்ந்த நியூஸும் சொல்லியிருந்தால் தான் அவங்க கொஞ்சம் நம்ம அறிவாளியாக பார்ப்பாங்க. அதே டயத்தில் நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸு, அப்புறம் கோர்ட் ஏதாவது தீர்ப்பு சொன்னால் அது தெரியணும். அப்புறம் முக்கிய தலைவர்கள் அவங்கள பற்றி தெரியணும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தெரியணும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அமமுக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்ததாக சொல்றாங்க. அதாவது தினகரன் அமமுக, ஓகேவா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவங்க பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுதான் இது. ஓகே, இதுக்கு டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதோட ஒன்று சேர்ந்தது என்ன அப்படின்னா, இதுல இவங்க என்ன போட்டோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்களோட பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர், தமிழக முன்னாள் முதல்வராக இருந்தவங்க ஆதரவாளர் வைத்தியலிங்கம், ஒரத்தநாடு எம்எல்ஏ வைத்தியலிங்கம் திமுகல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ வேற ஒன்றும் இதுல அரசியல் நியூஸ் நம்ம பார்க்க போறதில்ல. அதுக்கப்புறம் ஹெட்லைனர், இந்திய வம்சாவளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஓய்வு பெற்றுட்டாங்க. இந்த பத்தின ஃபுல் டீட்டெயில் நியூஸ் லாஸ்ட் பக்கத்துல வரும், 13ஆம் பக்கத்துல வரும், அப்ப பார்ப்போம். அப்புறம் கிரீன்லாந்தை கைப்பற்ற ட்ரம்ப் மீண்டும் உறுதி. எதுக்காக அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இதை சண்டை போட்டு கிரீன்லாந்தை நாங்க வாங்க போறோம். ஏன்னா இது வட அமெரிக்கால நார்த் சைட்ல இருக்கு. இது டென்மார்க்கு இருந்தாலும் நாங்க கிரீன்லாந்தை அதாவது மத்திய அதாவது பாதுகாப்புக்காகவும் வேறு நாட்டுல இருந்து எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எங்களோட பாதுகாப்புக்காக தான் கிரீன்லாந்தை நாங்க எங்கள்கிட்ட கேட்கறோம்னு இவர் சொல்றாங்க. பட் ஜென்ரலாவே அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அது யூரோப்பியன் யூனியன் கீழே வர்றதுனால, நேட்டோக்கு கீழேயும் வர்றதுனால, ஸோ நேட்டோ மக்கள் என்ன சொல்றாங்க, நார்த் அலைன்ஸ் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், ஸோ யூஎனுக்கு கீழே தான் அது வருது. ஸோ அதே மாதிரி இந்த இதெல்லாம் புதுசான கனிம வளங்கள் அங்கே இருக்கு. அந்த கனிமங்களை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, விண்வெளி பாகங்கள் தயாரிக்க, ஏரோப்ளைன் தயாரிக்க, நிறைய நியூக்ளியர் பாம்ஸ்லாம் தயாரிக்க அந்த கனிம வளங்கள் யூஸ் ஆகும். அப்புறம் செமி கண்டக்டர் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மினரல்ஸ் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மினரல்ஸ்லாம் அதிகமா சீனாக்கே கிடைக்குது, அதை விட எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடுறதா சொல்றாங்க. ஸோ இதுதான் உள்ள இதுல பார்க்க போறோம். ஓகே, அப்போ திமுகவோட இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம். இவர் 4 தடவை அந்த ஒரத்தநாடு தொகுதியில எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதிமுக பீரியட்ல அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் தான் இப்ப சேர்ந்திருக்கிறாங்க. ஓகேவா? தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரத்தநாடு தொகுதியில 4 முறை எம்எல்ஏவா இருந்தாரு, இப்பயும் எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஸோ அவர் இப்போ ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த திமுகல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எதுவுமே தெரியாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போக வேண்டாம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. காதுகளின் நுண் அமைப்பை பாதுகாக்காத நவீன காக்லியர் சிகிச்சை. ஓகேவா? ஸோ அதான் பாதுகாக்கலாம் என்று, அதாவது காதுகளின் நுண் அமைப்பை பாதிக்காத வகையில் காக்லியர் இம்ப்ளான்ட் சாதனம் பொருத்தும் இந்த சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இது நமக்கு பேரு இந்த காக்லியர் இம்ப்ளான்ட், அது மட்டும்தான். அடுத்தது, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சிறுமலர் செவிதிறன் குறையுடையோர் மேல்நிலை பள்ளியில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டிருக்காங்க. இந்த பள்ளியில படிச்ச IFS அதிகாரியான பென்னோ ஜெபைன் அவர்கள் இந்த பள்ளியிலேருந்து படிச்சு அதிகாரி ஆயிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட நிறைய பேர் PhD படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெண்களுக்கு எந்த ஒரு குறையில்ல. ஸோ நீங்க எது படிக்கிறதுனாலும் 1 லட்சம் உதவித்தொகை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுதான் இது. அதுக்கப்புறம் தங்கம் பவுனுக்கு 4120 உயர்ந்து ஒரு பவுனோட விலை இப்போதைக்கு எவ்வளவு இருக்கு, 1,15,320க்கு விற்கப்படுகிறது. ஓகே, ஸோ இது வரலாறு காணாத உயர்வு. ஓகே, ஒரு கிராமோட வெள்ளி ரேட்டு 345க்கு விற்கிறாங்க. கிலோ 5000 உயர்ந்து 3.45 லட்சத்துக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது பார்த்துக்குங்க.
இந்த கட்டுரை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இதை ஃபுல்லாவே பார்த்துருவோம். ஓகே, உறுதியளிக்கப்பட்ட இதை யாருன்னா முனைவர் வைகை செல்வன் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சோ புதிய இதுல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, புதிய பொருளாதார கொள்கை நடந்த பிறகு ஸோ ஏகப்பட்ட மாறுதல் இருக்கு. ஸோ 2003 டிசம்பர் வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம். அந்த ஓய்வூதிய திட்டத்துல அரசு அதிகாரிகள் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வேலை செய்யறவங்க அரசு ஊழியர்கள் அதுல பங்கு கொள்ள மாட்டாங்க. இப்ப வேலை செய்யறோம். நான் இப்ப 2003ல நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். டிசம்பர் 31 2003ல நான் ஒரு ஆசிரியராவோ ஒரு அரசு அதிகாரியோ நான் வேலை சேர்ந்திருக்கேன். நான் வந்து ரிட்டையர் ஆக போறது ஒரு 30 வருஷம் கழிச்சு 35 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அப்போதைக்கு நான் எந்த ஒரு என்னோட சேலரி எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு உண்டான சேலரி 1 லட்சம் வருதுன்னு வச்சுப்போம். நான் வந்து ஒவ்வொரு மாசமும் டிஏ உயரும், ஆனுட்டி உயரும், ஸோ ஹவுஸ் ரெண்ட் இது எல்லாமே உயரும். ஸோ இன்ஃபிளேஷன் உயரும், 7th பே கமிஷன், 8th பே கமிஷன், இப்பெல்லாம் 8th பே கமிஷன் வரப்போகுது. இது மூலயமா சேலரி உயரும். அதுக்கப்புறம் நான் 2050ல நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன். டிசம்பர் 31 2003ல வேலைக்கு சேர்ந்து 2050ல நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னா, என்னோட சம்பளம் 1 லட்சமாக இருந்தது என்றால் 50,000 என்னோட மாத வருமானமாக வரும். நான் இறந்த பிறகு என் மனைவி அவங்களுக்கு 60% ஒரு 30,000 அவங்களுக்கு அதாவது பென்ஷன் அவங்களுக்கு வரும். இதுதான். அதே மாதிரி 2004 அதாவது ஜனவரி 1 2004க்கு அப்புறம் பணியில் அமர்ந்தவங்க எல்லாருமே வந்து புதிய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அவங்கள்டேந்து என்னன்னா ஒரு 10% அவங்க சேலரில இருந்து பிடித்தம் பண்ணி அதை சேகரிச்சு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 2050ல நீங்க வெளிவர்றீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு 60% பணத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி 40% பணத்தை வச்சு அதுல இருந்து வர்ற பணத்தை தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதுல ரிஸ்க் இருக்கு. அதனால அது யாரும் பிடிக்காது. இந்த 23 வருஷங்களா தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்ப எலெக்ஷன் வரப்போறதுனால திமுக அரசு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ். ஓகேவா? தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். அதுல என்ன அப்படின்னா 10% நம்ம சேலரியில இருந்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் மொத்தம் 14% மீதி வந்து கவர்மெண்ட் அதாவது தமிழக அரசு அதுல பங்கேற்று உங்களுக்கு கொடுப்போம். மினிமம் 10 வருஷம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஓய்வூதிய திட்டம் உங்களுக்கு செல்லுபடி ஆகும். வருகின்ற ஆட்சி காலங்களில் தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாம புதிய ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் இந்த இதுலயுமே வந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இதுலயுமே கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது என்னன்னு பாத்துருவோம். இதுதான் பழைய ஓய்வூதிய திட்டம் முடக்கிவிட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. புதிய ஓய்வூதிய திட்டத்தை 23 ஆண்டுகளாக தொடர் வலியுறுத்தலுக்கு பிறகு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமாக தமிழக அரசு தற்போது அறிமுகப்படுத்தியிருக்கு. ஓகேவா? பழைய விதத்துல ஒட்டுமொத்த ஓய்வூதிய முழுமையும் அரசு பங்களிப்பாக மட்டுமே இருந்திருக்கு. அவங்களே கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த எந்த தொகையும் பிடித்தம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தது 100% ஊழியர்களிடமிருந்து எடுக்கப்படுது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து. அப்புறம் ஏப்ரல் 2003க்கு பிறகு கொண்டு வரப்பட்ட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் 14% ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்டு அதற்கு ஈடாக அரசு செலுத்துறது. ஓகேவா? ஏப்ரல் 2003ல இருந்து. சோ இதுல டேட்லாம் பாத்துங்க. சோ அப்புறம் இந்த இதுல வந்து ஓய்வூதிய திட்டத்துல பல சலுகைகள் இல்ல, திரும்ப பெற முடியாத பரிமாற்றம் போன்ற சலுகைகளும் இவற்றில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் குறைவாக ஊதியம் பெறும் தொகுப்பு ஊதியர்கள் 20-30 ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு 2000 ஓய்வூதியம் பெறுகிறார்கள். மத்திய அரசோட குறைந்தபட்ச ஓய்வூதியமே 7000 என்று தீர்மானித்திருக்கிறது. இதுல ஒண்ணு இம்பார்ட்டன்டான விஷயம். சோ இதையும் பாத்துங்க. அதுக்கப்புறம் 13,000 கோடி செலவாகும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. தமிழக அரசு உள்நாட்டு உற்பத்தியில 8.6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தமிழக அரசு 2வது மாநிலமாக மகாராஷ்டிராக்கு அப்புறம் அதிகமா வந்து வருவாய் ஈட்டுறதுல தமிழகம் தான் 2வது இடம். 8.6% தமிழக அரசு உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 35 ஆண்டுகள் அரசியல் பணியாற்றி விட்டு வயது முதிர்ந்த காலத்தில் தங்கள் இதெல்லாம் நமக்கு இந்த ஸ்டோரிலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் 54,000 இதில் 48,000 பேருக்கு மேல் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பெற்று 54ல 48 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை பர்சன்டேஜ்
மீதி எத்தனை 1000 பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட இது 2 அது 4 அப்படின்னா 6000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு இருக்கு. அப்புறம் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு அறிவித்துள்ள உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் 10 ஆண்டுகள் முழு பணிக்காலமாக இருக்கணும், 30 ஆண்டு காலம் வரையறுக்கப்பட்டுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரையறையை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பழைய பென்ஷன் திட்டத்தை இதுக்கு முன்னாடி எந்த மாநிலம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஹிமாச்சல பிரதேசத்தில் பழைய ஓய்வூதிய திட்டமே அமலில் இருக்கிறது. முதல்வர் சுக்வீந்தர் சிங் அவர் 2023 ஏப்ரல் 1 முதல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தியிருக்கிறாரு. ஓகேவா? ஹிமாச்சல பிரதேஷ் 1.36 லட்சம் அரசு ஊழியர்கள் இதுல பயன்படுறாங்க. 2003 மே 15க்கு பிறகு பணியில் சேர்ந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி ஊதியத்துல 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை பாத்துங்க. இதுல எந்த இதுவும் உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். டவுட் வந்தா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஓகே. அப்புறம் வன விலங்குகளின் வாழ்விட உரிமை இந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்கு முழுசா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, இதுல நமக்கு பார்க்க போறது எவ்வளவு யானைகள் உயிர் இருக்கு. ஓகேவா, வன விலங்குகள் எதனால மனிதர்களை தாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா இந்த கட்டுரையில சொல்றேன். காடுகள்ல ஏலியன் புல்லுகள் அதிகமாக இடம்பெற்றதுனால யானைகள், இந்த மான்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, வெஜிடேரியனா இருக்காங்க. அதாவது புல்களை திங்கிறதுனால பசி ஆற மாட்டேங்குது. ஏன்னா ஏலியன் புல்லுகளை அதுங்க திங்க முடியாம அந்த பழைய புல் இருந்தாதான் திங்க முடியும். அதனால அவங்க இந்த அந்த அடிவாரத்துல, மலை அடிவாரத்துல சாப்பிட்றதுக்கு வர்றதுனால பயிர்கள், அதாவது பேடி, கரும்பு, அதுக்கப்புறம் பாக்கு, ஸோ அதுக்கப்புறம் நெல் பயிர்கள் இதெல்லாம் போடுறதுனால, வாழை போடுறதுனால அதை திங்கிறதுக்கு வந்துடுறாங்க. அதுங்க பசி ஆறணும் இல்லையா? அவங்களுக்கு பிரச்சனையே வாழ்விடமும் சாப்பாடும் தான். ஸோ அதை மட்டும்தான் அவங்க பண்றாங்க. அது எல்லாம் பாதிக்கப்படுறதுனால தான் இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ஸ் வர்றதா இதுல சொல்றாங்க. ஸோ காடுகள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடுகள் தமிழகத்தின் மொத்த பரப்பளவில் 24%, 24.5% வனப்பகுதியாக இருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்குது. 24.5%. அது ஆங்காங்கே துண்டிக்கப்பட்ட தீவுகளை போல காணப்படுறதுனால இந்த பிரச்சனை வருது. ஓகேவா? சோ யானைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, காடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டு வருது. அதே நேரத்துல காடுகள்ல வர்ற விலங்குகள், யானை, மான் போன்ற விலங்குகள் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேணாலும் அந்த புல்லு வகைகள் அவங்களுக்கு ஏத்ததாக இல்ல. அதனால இந்த இடத்துக்கு வர்றாங்க. ஓகே, இதுதான் இந்த பிரச்சனையோட முழு விவரமே. சோ இதுல என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். பல்லுயிர் வளம் மிக்க தமிழகத்தின் வனங்கள் விலங்குக்குமான உயிர் வாழும் போராட்ட களமாக மாறி இருக்கு இப்போதைக்கு தமிழகத்துல. ஓகேவா? எதனால அப்படின்னா, வறட்சி, உணவு தட்டுப்பாடு காரணமாக வனத்தை விட்டு வெளியேற விலங்குகளால் நிகழும் மோதல்கள், வறட்சி மற்றும் உணவு தட்டுப்பாடு. இதுல சூழியல் சமூக நெருக்கடியாக உருவெடுத்திருக்கு. ஓகேவா? ராய்கோட்டையில் அறுவடைக்கு தயாராக, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 2024-25 நிதியாண்டுல பிப்ரவரி மாதம் வரையிலான காலகட்டத்தில் வனவிலங்குகளின் தாக்குதல் 80 பேர் உயிரிழந்திருக்காங்க 2024-25. சரி, இதே காலகட்டத்தில் மாநிலம் முழுவதும் 4235 பயிர் சேதங்கள், 250 கால்நடை பிரச்சனை உயிரிழப்புகள், 176 உடைமை சேதங்கள், இதெல்லாம் நடந்திருக்கு. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளவு தேவையில்ல. நமக்கு தேவை 24.5% தமிழ்நாட்டுல வனப்பரப்பு இருக்கு, ஆனா அங்க இருக்கு. ஸோ 2023 யானைகளோட, அதாவது 61% வனப்பரப்பை இழந்திருக்கிறோம் நம்ம. ஓகேவா? வனப்பரப்பை 2024 2700 ஹெக்டேர் இயற்கை காடுகளை இழந்திருக்கிறோம். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் யானைகளோட எண்ணிக்கை 2024-25 கணக்கீடின்படி 3170 உயர்ந்து ஒரே ஆண்டுல 107 என்ற கணிசமான யானையோட மொத்த பாப்புலேஷன் எவ்வளவு தமிழகத்துலன்னு பாத்தீங்கன்னா 3170. ஓகேவா? இது ட்ரோன் மூலயமா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தாவர உண்ணிகள், பசியாரும் சத்தான புல்வெளிகளை கொண்ட தரமான வனப்பரப்பு வேகமாக குறைந்து வருவது இதற்கு முதல் காரணம். இதை எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்து அவங்களே சொல்றாங்க இந்த கட்டுரையில. பணப்பயிர்களை, விலங்குகள் அந்த இதை நிறைய இந்த பார்டர்ஸ்ல பண்றதுனால ஸோ அதை தேடி விலங்குகள் வருது. இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, மனித வனவிலங்கு மோதலை கட்டுப்படுத்த பாரம்பரிய தடுப்பு முறைகளை தாண்டி செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன்கள்,
நவீன கண்காணிப்பு மையங்கள் தமிழக அரசு முன்னெடுத்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம சூரிய மின் வேலிகள், எஃகு கம்பிவிட வேலிகள், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துதல் போன்ற நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்படுத்தி வருவது வரவேற்பு பெற்றிருந்தாலும் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது பாரம்பரிய புல்களை திரும்பி இருக்கணும். சோ அதாவது இந்த போராட்டத்துக்கு காரணமாக மையமாக உள்ள வனத்தினுள் மண்டி போயுள்ள அந்நிய ஆக்கிரமிப்பு தாவரங்கள் வேரோடு அகற்றி யானைகள் மற்றும் தாவர உண்ணிக்கு தேவையான பூர்வீக புல்வெளிகளை மீட்டெடுப்பதுதான் இதோட நிரந்தர தீர்வு. ஓகேவா, அதுதான் சொல்றாங்க. வன விலங்குகளை கவராத மாற்று பயிர் சாகுபடிக்கு வன விளிம்பு பகுதி விவசாயிகள் ஊக்கப்படுத்தணும். சோ ஓகேவா, இந்த வாழை, இந்த அப்புறம் வந்து நெல் பயிர்கள் இதெல்லாம் போடாம மற்ற திங்காத ஒரு பயிர்களை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும், அந்த ஏரியாவில் உள்ள கிராம மக்களுக்கு சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பை தரலாமே தவிர இயற்கை சமநிலை தராது. ஓகேவா, புவியின் சக பங்குதாரர்களாக கருதும், அதாவது வனவிலங்குகளை சம பங்குதாரர்களாக கருதணும். ஸோ நம்ம பொருளாதாரத்தை மட்டும் உயர்த்தணும்னு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல தீர்வு சொல்றாங்க, பாத்துக்குங்க. ஓகே, இதுல நம்ம பார்க்க வேண்டியது யானையோட. அப்புறம் இந்தியா ஸ்பெயின் வளங்களை ஒருங்கிணைக்க வேண்டும், பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போரிட இந்தியாவுக்கும் ஸ்பெயினுக்கும் வளங்கள் திறன்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் கிரீன்லாந்தை கைப்பற்ற ட்ரம்ப் உறுதி. எதுக்காக கைப்பற்றாருன்னா சுய ஆட்சி பிரதேசமாக செயல்பட்டு வருகிறது. எண்ணெய், எரிவாயு, நிக்கல், கோபால்ட் உலோகங்களுடன் அரிய புவி கனிமங்களும் உள்ளதாக கூறப்படுது இல்லையா. சோ அதுக்காக மட்டும் நாங்க இந்த நாட்டை கேட்கல. அதாவது சூப்பர் கண்டக்டர் சிப்புகள், மின்சார வாகனங்கள், பசுமை எரிசக்தி தொழில்நுட்பங்கள், ராணுவ தொழில்நுட்பங்களை தயாரிக்க அந்த அரிய இதெல்லாம் அதுக்காக பண்ணல. கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிரம் காட்டுறது என்ன இருக்குன்னா, கனிமங்கள் எதுவும் இல்லை, அமெரிக்கா உத்தி சார்ந்த தேசிய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்புக்கு அமெரிக்கா கிரீன்லாந்து அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது மட்டும் இல்லாம நேட்டோவால எங்களுக்கு எந்த பயனும் இல்லை, நேட்டோவுக்கு தான் நாங்க பயனாளியா இருக்கோம். சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையில சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆரவள்ளி மலைத்தொடர் சட்டவிரோத சுரங்கத்தில் பெரும் பாதிப்பு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் எங்க இருக்குன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் தில்லி யூனியன் பிரதேசத்திலும் பரவி இருக்கு இந்த ஆரவள்ளி மலைத்தொடர். ஓகேவா, இதுல நிலப்பரப்புல குறைந்தபட்சம் 100 மீட்டருக்கு மேற்பட்ட உயரத்தை உடைய மலையே ஆரவள்ளி மலை என்றும் 500 மீட்டருக்கு இடைப்பட்ட 2 அல்லது 2க்கும் அதிகமான 100 மீட்டர் உயர மலைகள் ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 500 மீட்டருக்கு மேல வந்ததான். ஓகேவா, இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு கடந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி 100 மீட்டருக்கு கீழுள்ள மலைப்பகுதிகளில் சுரங்க பணிகள் நடைபெறும் எனவும் நிலத்தடி நீருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு பாலைவன நிலமாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அங்க ஆரவழியில எந்த ஒரு மைன்ஸும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ அவ்வளவுதான் இது. ஓகேவா, சோ 24ஆம் தேதி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்திருக்கு. இதெல்லாம் தேவையில்ல. டிசம்பர் 20ஆம் தேதி ஆரவள்ளி மலைத்தொடர் மலை மற்றும் மலைத்தொடர் குறித்து சுற்றுச்சூழல் அமைச்சகம் குழுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியகாந்த், நீதிபதிகள் ஜெயமால்யா பாக்ஷி இவங்கெல்லாம் இதுல இடம்பெற்றிருக்காங்க. ஆரவள்ளி மலைத்தொடர் குறித்து புதிய விளக்கத்துடன் ஏற்கனவே விதிச்சிருக்காங்க. அதாவது 4 வாரங்கள் சுற்றுச்சூழலாளர்கள், விஞ்ஞானிகள் பெயர்கள், கூடுதல் சொலிசிட்டர் இதெல்லாம் இது பண்ணி இந்த ஆரவள்ளி பிரச்சனை இன்னும் முடியலங்க. ஓகேவா, அங்க புதுசா மைன்ஸ் நம்மளுக்கு ஆரம்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் பள்ளி கல்வி இயக்க வளாகத்துல 5 கோடி ரூபாயில மாநில வள மையம். ஸோ ஆசிரியர்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த பிராக்டிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை உயர்த்தணும், அவங்களோட நாலேஜ் இது பண்ணணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாநில வள மையம் உருவாக்குறாங்க சென்னையில. ஸோ அதான் இது. அடுத்து மின்சார சட்ட திருத்த மசோதா பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல். அதுக்கப்புறம் வந்து தேசிய மின்சார கொள்கை வரைவு குறித்து கருத்து கேட்பு. ஸோ 2026 தேசிய மின்சார கொள்கை வரைவு புதுசாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2005 முதன்முறையாக தேசிய மின்சார கொள்கை வெளியிடப்பட்டது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என்ன அப்படின்னா, மத்திய அரசின் அட்டல் ஓய்வூதிய திட்டம் 2030-31 வரை நீட்டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ குளிர்கால விளையாட்டு, அதாவது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுல தமிழர்களின் பங்களிப்பு அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐசிசி, இதோ இது தெரிஞ்சுக்கணும்.
ஐசிசி ஒரு நாள் தரவரிசையில பேட்ஸ்மேன்ல இந்தியா பேட்ஸ்மேன் விராட் கோலியை முன்னுக்கு தள்ளி பாயிண்ட்ஸ் எத்தனை அப்படின்னா 845 பாயிண்ட் புள்ளிகளுடன் முதல் இடத்துக்குள்ள யார் வந்திருக்காங்க அப்படின்னா டேரில் மிட்சல் வந்திருக்காரு. இது 2வது தடவை வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் தடவை வெறும் 3 நாள் தான் இருந்தாரு. ஓகேவா? அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் எத்தனை பாயிண்ட்ஸ் விராட் கோலி 795 பாயிண்ட் 2வது இடத்துலயும் 845 இடத்துல இருக்கிறாரு. ஸோ டேரி மிட்சல் 2வது முறையாக நம்பர் 1 பேட்டராக இவர் உயர்ந்திருக்கிறாரு. நவம்பர் மாதம் 3 நாள் மட்டுமே 764 புள்ளிகளுடன் டேரில் மிட்சல் முதல் இடத்துல இருந்தது. ஓகே, அது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ விளையாட்டு நியூஸ் அவ்வளவுதான். இது பார்ப்போம். ஓய்வு பெற்ற சுனிதா வில்லியம்ஸ், ஓகேவா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. நாசாவில் இது வரைக்கும் அவங்க 27 ஆண்டு காலம் பணிக்காலத்தில் 608 நாட்கள் விண்வெளியில தங்கியிருக்காங்க. இப்ப எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை நாட்கள் விண்வெளியில தங்கியிருக்காங்கன்னா 608 நாட்கள். அவங்க எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இங்க வந்துடணும். 62 மணி நேரம் 6 நிமிஷங்கள் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேவா? 62 நிமிஷம் 6. அதே மாதிரி விண்வெளியில் மாரத்தான் ஓடிய முதல் நபர் என்ற பெருமை இந்த சுனிதா வில்லியம்ஸ்க்கு இருக்கு. இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அப்பா வந்து குஜராத்தை சேர்ந்தவங்க, அம்மா வந்து ஐரோப்பாவை சேர்ந்தவங்க. அப்பா பேர் என்ன அப்படின்னா ஓஹியோ மாகாணத்தில் உள்ள யூக்ளிட் நகரில் 1965 பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்பன்னா செப்டம்பர் 19. ஓகேவா? இவங்களோட பிறந்த தேதி செப்டம்பர் 19. இவங்க தந்தை தீபக் பாண்டியா குஜராத் மாநிலத்தை மெக்சானா மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. ஸோ தாய் வந்து உர்சுலின் போனி பாண்டியா அப்படின்னு சொல்றாங்க. உர்சுலின் போனி ஐரோப்பிய நாடான ஸ்லோவேனியாவை சேர்ந்தவர். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க, வேற ஒண்ணும் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து தில்லியில் உள்ள அமெரிக்கா மையத்தில் கண்கள் நட்சத்திரத்தில் கால்கள் தரையில் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இப்போதைக்கு ரீசெண்டா பேசினாங்க. இவ்வளவுதான். ஓகே, இவங்க எப்பெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க நாசால அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 தடவை விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 608 நாட்கள் அதுல இருந்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க விண்வெளிக்கு போனது விண்வெளி நாயகின்னு சொல்லுவாங்க. 1998 சுனிதா வில்லியம்ஸை விண்வெளி வீராங்கனையாக நாசா தேர்ந்தெடுத்திருக்கு. 2006 டிசம்பர் 9 முதல் முறையாக அமெரிக்க விண்கலம் டிஸ்கவரியில் STS-116 மூலமா அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அவங்க பயணம் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு 195 நாள் அதுல இருந்திருக்காங்க. இது பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஸோ இது ஒன்றும் இல்லை, வெனிசுலாவின் மரியா கொரினா மச்சோடா இவங்க தான் இப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. இதை வந்து ட்ரம்ப்புக்கு அந்த மெடலை கொடுத்துட்டாங்க. ஸோ மெடலை வேணா கொடுக்கலாம், ஆனால் ஒன்ஸ் அந்த நோபல் பிரைஸ் இதில் ஒருத்தவங்க பேர் அமைதிக்காக கொடுத்துட்டாங்கன்னா அது மாறாது. ஸோ யார் வேணாலும் அரசியலுக்காக, ஸோ பண தேவைகளுக்காக அவங்களோட மெடல்களை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அதை ஏலத்துக்கு விடலாம். பட் அந்த ஒன்ஸ் அது பேர் வாங்கிடுச்சுன்னா வாங்கினதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளவுதான். அதுக்கப்புறம் தில்லி குடியரசு தின விழாவில் திருவாரூர் மாணவிக்கு அழைப்பு. யாருன்னா இவங்க பேர் வந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகம். இவங்க வந்து திருவாரூர் மாவட்டம் GRM ஸ்கூல் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி பங்கேற்க உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பர் அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எந்த ஒரு ஃப்ளாஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியினாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு தினமணி நியூஸ் பேப்பரில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.